தண்டு கீரையோட தண்டில் மோர் குழம்பு செய்யலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, அரை ஸ்பூன் பச்சரிசி, அரை ஸ்பூன் துவரம்பருப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய், சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அது போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து கட்டி இல்லாமல் அடித்து வச்சுருக்கேன், அதை ஒரு கப்பு ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா மோர் குழம்பு ரெடி.